ராஜீவ் கொலையுடன் கருணாநிதிக்கு தொடர்பா என சிபிஐ அதிகாரி கேள்வி. இந்தியாவில் புலிகளுக்கு எதிரான தடை குறித்து நவம்பர் 3 இறுதி விசாரணை. 13வது திருத்தச் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் அரியநேந்திரன். சன்சி கப்பலில் கனடா சென்ற 20 பேருக்கு புகலிடம் வழங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்மதாசா நிரூபன் என்ற இளைஞர் தான் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளுக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நிரூபனின் தந்தை தர்மதாசா சட்டத்தரணி கே கணேச யோகனின் ஊடாக மனுவை தாக்கல் செய்துள்ளார். பொருளை காவல் நிலைய பொறுப்பதிகாரி லொக்கு ஹெட்டியேவா, புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் காவல்துறை மாதிபர் NK இலங்குகோன், பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச, மேலதிக பாதுகாப்பு செயலாளர் MS ரத்நாயக்க, சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். வெளிநாடு செல்வதற்காக கண்ணனி பயிற்சி நெறியொன்றை பூர்த்தி செய்து கொழும்பில் தங்கியிருந்த நிரூபனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். எவ்வித குற்றச்சாட்டும் சுமத்தாது 3 ஆண்டுகளுக்கு மேல் தன்னை தடுத்து வைத்திருப்பதாக நிரூபன் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். கைது செய்யப்பட்ட காலத்தில் மோசமான முறையில் தாக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களில் பலவந்தமாக தம்மிடம் கையொப்பம் பெற்றதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை சம்பவத்துடன் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு தொடர்பு உண்டா என முன்னாள் சிபிஐ அதிகாரி ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜீவ் காந்தி படுகொலை குறித்து கே ரகுநாதம் என்ற சிபிஐ அதிகாரி புத்தகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட 1991 ஆண்டு மே மாதம் 21 கருணாநிதியும் ஸ்ரீபெரும்புத்தூரில் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்ததாகவும் இறுதி நேரத்தில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் இந்த புத்தகத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கருணாநிதி ஏன் கூட்டத்தை ரத்து செய்தார் என்பது பற்றி இதுவரை விசாரிக்கப்படவில்லை என்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் கூட்டத்துக்கு செல்ல வேண்டாம் என கருணாநிதி கூறியிருந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கார்த்திகேயன் என்ற அதிகாரி இது தொடர்பான விசாரணைகளை நடத்த வேண்டாம் என தன்னிடம் கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரசார நோக்கத்திலே முன்னாள் சிபிஐ அதிகாரி ரகுநாதம் இவ்வாறு போலி குற்றச்சாட்டை சுமத்துவதாக உயர் அதிகாரி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். அதேவேளை ராஜீவ் காந்தியின் கொலையின் முக்கிய சாட்சியாக இருந்த வீடியோ நாடாவை புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த MK நாராயணன் காணாமல் போகச் செய்ததாகவும் புதிய நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தியை கொலை செய்த தானு உள்ளிட்ட குழுவினர் 2.5 மணி நேரம் ஸ்ரீபெரும்புத்தூரில் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்துள்ளமை அந்த வீடியோ நாடாவில் பதிவாகியுள்ளது. இந்திய புலனாய்வு பிரிவினர் வீடியோ பிரதியின் மூல பிரதியை பெற்றுக்கொண்டு வேறு ஒரு பிரதியை காவல்துறையினருக்கு வழங்கி இருப்பதாக நூலை எழுதியுள்ளவர் தகவல் வெளியிட்டுள்ளார். வீடியோ பிரதி காணாமல் போனமைக்கு பொறுப்பு கூற வேண்டிய நாராயணன் தற்போது மேற்கு வங்கத்தின் ஆளுநராக பணியாற்றி வருகிறார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இந்தியாவில் விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி முன்வைக்கப்பட்டுள்ள மனு மீது வரும் நவம்பர் 3 இறுதி விசாரணை நடத்தப்பட உள்ளது. இதன்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளரும் சட்டத்தரணியுமான வைகோ புலிகளுக்கு எதிரான தடையை நீக்க கோரி வாதிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக நடைபெற்ற 3 நாள் தொடர் விசாரணை கடந்த திங்கட்கிழமை முடிவுக்கு வந்தது. இதில் தமிழக காவல்துறையினர் உட்பட பலர் சாட்சியம் அளித்துள்ளனர். அண்மையில் புலி உறுப்பினர்களிடமிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதாக தமிழக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தவை நினைவூட்டத்தக்கது. சன்சி கப்பல் மூலம் கனடாவில் புகலிடம் கோரிய 492 பேரில் 20 பேருக்கு மட்டுமே இதுவரை புகலிடம் வழங்கப்பட்டுள்ளது. 35 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2 நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கனடாவின் புதிய ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபேசன் அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அந்நாட்டு பொது பாதுகாப்பு அமைச்சர் விக் டோவியஸ் இந்த புள்ளி விவர தகவலை வெளியிட்டார்.
2010 ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று சன்சி கப்பல் பயணிகள் 492 பேரும் புகலிடம் கோரியிருந்தனர். சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கப்பலில் பயணித்த 23 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். ஆட்கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் 6 பேருக்கு எதிராக கனடிய நீதிமன்றம் வழக்கு தொடரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 118 ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆளும் கட்சியினர் பேச்சு நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஏற்கனவே 118 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் திரட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. விரைவில் இந்த தீர்மானம் குறித்த யோசனை திட்டம் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன, ரவுஃப் ஹக்கீம், டக்ளஸ் தேவானந்தா, சம்பிக்க ரணவக்க, திஸ்ஸ விதாரண உள்ளிட்ட பலர் இந்த தீர்மானம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையொப்பமிட்டு இருப்பதால் சபாநாயகரினால் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என தெரிய வருகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்தப்படவிருந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். 42 வயதான குறித்த இலங்கையரை நாடு கடத்த வேண்டாம் என கோரி 50க்கும் மேற்பட்ட ஏனைய புகலிட கோரிக்கையாளர்கள் மரியரோங் தடுப்பு முகாமில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். நாடு கடத்துவதை தடுத்து நிறுத்துமாறு நீதிமன்றில் தாக்கல் செய்த மனுவும் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த இலங்கையர் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்துள்ளார். 2010 ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் புகலிடம் கோரி ஆஸ்திரேலியாவிற்குள் பிரவேசித்துள்ளார். உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த இவருக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் உயிர் ஆபத்தான காயங்கள் எதுவும் கிடையாது என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறான செயல் மூலம் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களில் சாதகத்தன்மை ஏற்படாது என முகாம் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் 27 பேர் இன்று சமூகத்துடன் மீளிணைக்கப்பட உள்ளனர். இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குடும்ப உறவினர்களிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷ ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மொத்தம் 12,090 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் சரணடைந்ததாகவும் இதில் 11,012 பேருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது 782 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு 4 முகாமில் புனர்வாழ்வு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 19 பெண் உறுப்பினர்களும் அடங்குவர் என அவர் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளை இணைத்து கொண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய அமைச்சர் விமல் வீரவங்ச நேர்மையாக செயற்பட முயற்சித்து வரும் நிலையில் அதனை ரத்து செய்யும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கொல்ல கூறும்போது அரசாங்கத்திலிருந்து விலகுவதே வீரவங்ச செய்ய வேண்டிய வேலை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். 13வது திருத்தத்தால் நாட்டில் பிரிவினைவாதம் ஏற்படும் என்றால் அதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காது பிரிவினைவாதத்திற்கு உதவும் அரசாங்கத்தில் அமைச்சர் வீரவங்ச இருக்கக்கூடாது. 13வது திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டுமாயின் அமைச்சருக்கு யோசனை ஒன்றை முன்வைக்க சந்தர்ப்பம் இருக்கும்போது மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை நடத்தி அதனை ரத்து செய்ய வேண்டுமென வீரவங்ச பொய்யாக கூக்குரல் இட்டு வருகிறார். இவ்வினகம் சட்டமூலத்தை நிறைவேற்ற 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தடையாக இருப்பதால் இதனை ரத்து செய்ய வேண்டும் என கூக்குரல் இடுகிறார். வீரவங்சவின் பணி அரசாங்கத்திற்கு துதிபாடுவதாகும் எனவும் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்தார். புயல் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என சகோதரத்துவத்திற்கான மக்கள் அமைப்பு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இந்த அமைப்பின் ஏற்பாட்டாளர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். ஏற்பட்டுள்ள அவசர அனர்த்த நிலைமை காரணமாக வடக்கு கிழக்கு மக்கள் அந்த பிரதேசங்களில் உள்ள விசேட காரணிகளின் அடிப்படையில் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர்.
முக்கியமாக இடம்பெயர்ந்து முகாமில் இருந்து அழைத்து செல்லப்பட்டு புதுக்குடியிருப்பு, முள்ளிவாய்க்கால், கோப்பாப்பிளவு, முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களில் மீள்குடியேற்றப்பட்டு பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இந்த சீரற்ற காலநிலையினால் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மெனிக்ஃபார்ம் முகாமிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு முல்லைத்தீவில் குடியேற்றப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகளுக்கு பதிலாக வழங்கப்பட்ட கூடாரங்கள் மழை மற்றும் காற்றினால் உடைந்து போய் உள்ளதுடன் அந்த மக்கள் எவ்வித மாற்று ஏற்பாடுகளும் இன்றி தவித்து வருகின்றனர். அரசாங்கத்தின் மீள்குடியேற்ற செயற்பாடுகளில் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் அந்த முறையற்ற மீள்குடியேற்றம் செயற்பாடுகள் காரணமாக தமது இருப்பிடங்களையும் இழந்துள்ளனர். இதனால் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.